ஹாய் யுவர்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஐனி ஆப்டிகல்ஸ்க்கு வந்திருக்கோம். என்னோட ஐ கிளாஸஸை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஐனி ஆப்டிகல்ஸ்க்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜிஹெச்ல இருந்து புத்தூர் 4 ரோடு, ஜிஹெச்ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வயலூர் ரோட் வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னோம்னா இந்த ஐனி ஆப்டிகல்ஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெங்கா நகர் இரட்டை வாய்க்கால் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த இதுக்கு வரலாம். உயங்கண்டான் திருமலை செக் போஸ்ட் பக்கத்தில் தான் இந்த ஐனி ஆப்டிக்ஸ் இருக்குது. வாங்க ஆப்டிக்ஸ்குள்ளே நம்ம போகலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து முகக்கவசம் அணிஞ்சால் தான் உள்ளார வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. கொரோனா நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுக்கணும், இதுக்கெல்லாம் நம்ம எடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தினுடைய இந்த ஐனி ஆப்டிகல்ஸில் கிளாஸஸ்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். லேப் இருக்கு, கம்பெனி வெயில் காலத்தில் போடக்கூடிய சன் கிளாஸஸ்லாம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அறிவும் பார் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா ஐனி ஆப்டிகல்ஸ் அப்படின்ற ஆப்டிகல்ஸ். என்னோட கண்ணாடியை நான் வந்து ஏற்கனவே இங்க கொடுத்துட்டு போயிருந்தேன். அந்த கண்ணாடி இப்போ மாத்துறதுக்காக டெலிவரி வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கேன். சரி, முதல்ல இந்த கண்ணாடி கடையில் இருக்க ஓனரை பத்தி, அவர்கிட்ட இந்த கடையில் என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பத்தி கேட்கலாம். வாங்க கேட்கலாம். ஹாய் சார். ஹாய். இந்த கடையை பத்தி கொஞ்சம் விரிவா உங்களுக்கு நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். இந்த கடை உங்களோட பேர் என்ன அப்படின்னு முதல்ல சொல்லிருங்க சார். என் பேர் ஹலீம், அப்துல் ஹலீம். அப்துல் ஹலீம். ஓகே சார். இந்த கடை எத்தனை வருஷமா இந்த இடத்துல நடத்திட்டு இருக்கீங்க சார்? சார், இந்த கடை வந்து ஒரு பிரான்ச்சு. 6 வருஷமா அந்த இடத்துல இருக்கும், வாய்க்கால் ஏரியாவில் இருக்கும். எங்களுடைய மெயின் வந்து கேக்கனர்ல இருக்கு. 6 வருஷமா இங்கே இருக்கீங்க. இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸ் வந்து கேக்கனர்ல இருக்கு. இதே நேம்ல ஐனி ஆப்டிகல்ஸ் அப்படின்ற நேம்லயே இதே நேம்ல அவங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சார். இந்த கடையில என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க சார்? ஆக்சுவலா சார், இந்த இப்போ ஆப்டிகல்ஸ் என்னன்னாக்கா கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, பவர் சம்பந்தப்பட்டது, பிளஸ் வந்து சேஃப்டி கிளாஸஸ் சொல்லுவாங்க. கூலிங் கிளாஸ் வருது. அது ரெண்டாவது வந்து சேஃப்டி கிளாஸ் இது பவரோடையும் வரும் உங்களுக்கு. அதுல சரி, இதுல எங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குனாக்கா எல்லாம் ஐ டெஸ்டிங் பண்ணி பவர் கிளாஸஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் நியர் விஷன், தலைவலி சம்பந்தப்பட்டது, அது என்னென்ன பார்வை கோளாறு சம்பந்தப்பட்டது எதுவுமே நாங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்ல தெளிவாகவே சொல்றீங்க சார். இப்போ அடுத்து இங்க சன் கிளாஸஸும் வச்சிருக்கீங்களா சார்? எஸ் சார், சன் கிளாஸஸ் வச்சிருக்கோம். சன் கிளாஸ் அதுல ரெகுலரா வந்து எப்படின்னாக்கா நார்மலா எல்லாம் எப்படி வண்டியில போகும்போது யூஸ் பண்றதுக்கே சேஃப்டிக்காக உள்ளது, டஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்கே உள்ளது. இப்போ சம்மர் டைம் வந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு வந்து சம்மர் டைம்ல நிறைய பேர் வந்து சன் கிளாஸ் வாங்க விருப்பப்படுவாங்கல்ல சார். அப்படின்னா அந்த சன் கிளாஸஸ்ல அதோட ரேஞ்ச், அதோட விலை என்ன அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எல்லாம் இருக்கு சார். மினிமம் ரேஞ்ச்ல இருந்து இருக்கு சார். அது நார்மல் 50 ரேஞ்ச்ல இருந்து இருக்கு, 100, 150, ஒரு மெட்டல் ஃப்ரேம், ஃபைபர் லென்ஸ் ஃப்ரேம், காபிஸ்லயே அது மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அதுலயே பிராண்டட் இருக்குது, அதுலயே போலரைஸ் சொல்லுவாங்க. அது வந்து கம்மி. என்னென்ன பிராண்ட் நேம் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா சார். நம்ம வந்து ரேபான் ஃப்ரேம், ரேபான் இன்டர்நேஷனல் பிராண்ட். இன்டர்நேஷனல் பிராண்ட். அதுக்கப்புறம் ஓக்லியா இருக்குது, ஆர்காடியும் சொல்லிட்டு அது மாதிரி கேரரா ஃப்ரேம்ஸ் எல்லாம் மல்டியா வச்சுக்கோங்க. எல்லாம் கலந்து பிராண்டட், மல்டி பிராண்டட்ஸ் எல்லாம். ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம சாதாரண ஒரு கிளாஸ் போட்டோம், அப்புறம் ஃபைபர் கிளாஸ் போட்டோம். இப்ப கண்ணாடியில என்ன சார் அட்வான்ஸா என்ன வந்திருக்கு? ஆரம்பத்துல காலத்துல ஒன்லி கண்ணாடிங்கிறது கிளாஸ்ல தான் சார் இருக்கும். கிளாஸ்ல அதுல எந்த டிஃபரன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்காது. இப்போ வர்றது காலத்துல வந்து எப்படின்னாக்கா அது கிளாஸ் வந்து ஃபைபரா மாறிடுச்சு சொல்லிட்டு. அது ரெசிடென்ஸ் வரும்போது அது இப்போ ஸ்டாண்டர்டா மேக்ஸிமம் 90% வந்து ஃபைபர் தான் சார் இருக்குது. அது ஏதோ அட்வான்டேஜஸ் என்னன்னாக்கா அது யூசிங் வந்து ஈஸியா இருக்கும், வெயிட் இல்லாம இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும், அன்பிரேக்கபிள். யூவி ப்ரொடெக்ஷன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சார். அப்புறம் கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்குலாம் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இப்போ வந்து கம்ப்யூட்டர் வேர்ல்டு அது ஃபுல்லா எல்லாருமே கம்ப்யூட்டர் வேர்ல்டு எல்லாம் யூஸ் பண்றது, மொபைல் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதுல ரேஸ்னு சொல்லுவாங்க, ப்ளூ ரேசஸ் சொல்லுவாங்க. சோ மேக்ஸிமம் அத ஃபோக்கஸிங் பண்ணிட்டு அதான் புற ஊதா கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இப்ப இருக்க கிளாஸஸ் அது இங்க வந்து ரொம்ப தரமாவே செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கலாம். கண்டிப்பா சார். அது வந்து எப்படின்னா அந்த பவர் பேஸ் பார்க்கும்போது ஐ ஸ்ட்ரைன் வந்து நம்மளுக்கு கண்ணாடி பவர் போடும்போது அந்த கண்ணு ஸ்ட்ரைன்லாம் இல்லாம இருக்கும். பிளஸ் யூவி ரேஸ் நம்ம கண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுனால கிளாஸை பெனிட்ரேட் பண்ணி கண்ணுக்கு போயிடும். ஐ ஸ்ட்ரைன் அதிகமாகும் போது அந்த ப்ளூ கட் லென்ஸ் சொல்லுவாங்க, ப்ளூ ரேஸ் சொல்றது, ப்ளூ ரேஸ் சொல்லுது. அதை கட் பண்ற லென்ஸ் வந்துருச்சு. பிளஸ் அல்ட்ரா வயலட் ரெண்டுமே அந்த ப்ரொடெக்ஷன் பண்ற மாதிரி வருது. அதே நேரம் வெளியில போனா கூட அவங்களுக்கு கண் ப்ரொடெக்ஷன் கேட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க, கண்புரை நோய் வருது. அல்ட்ரா வயலட் லென்ஸ் யூஸ் பண்றதுனால அந்த கண்ணில் அந்த கேட்ராக்ட் நோய்ங்கிறது சீக்கிரம் தவிர்க்கப்படுது. அது அதோடைய பாதிப்பு இல்லாம நல்லா இருக்கும். இந்த கண்ணாடி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதான் சார் மெயின் பிரைமரி சர்வீசிங் வந்து ஐ டெஸ்டிங் தான். அது தரமா நாங்க வந்து ஐ டெஸ்டிங் மிஷினோட ஆட்டோ ரெஃப்ராக்டர் மீட்டர்னு சொல்லுவாங்க. பிளஸ் குவாலிஃபைடு ரெஃப்ராக்ஷனிஸ்ட்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தரத்தோட குவாலிட்டியோட செய்யறது தான் எங்களுடைய வேலை. அதுக்குதான் ஆளுங்க அவங்க ஆட்டோமேட்டிக்ஸ் தான் இருக்காங்க. அவங்க செஞ்சு கரெக்டா என்ன அவங்க பேஷண்ட் பார்வை போல சம்பந்தப்பட்ட என்ன டிஃபெக்ட் இருக்கு ஃபர்தரா வேற காம்படிஷன் தான் நாங்கள் அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் டேரக்ட் ஹாஸ்பிட்டல். மற்றபடி பவர் எல்லாமே என்ன தேவை உங்களுக்கு, நியர் விஷன், டிஸ்டன்ஸ் விஷனு, வேற ரிலேட்டட் ஹெட்டேக், ஐ ஸ்ட்ரெயின் எது தான் நாங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு வந்து தரமான கண்ணாடினா ப்ரிஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடணும். சரி சார். இப்ப கண்ணாடியில வாங்கினா அவங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் எப்படி சார் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா சார், கஸ்டமருக்கு மெயின் அதான் சர்வீஸ் தான் பேஸே. அது ஃப்ரீயா பண்ணி கொடுப்பீங்களா இல்ல என்ன? சர்வீஸ் வந்து ஃப்ரீ தான் சார். அது மேக்ஸிமம் ஃப்ரீ. அது நாங்க வாரண்டி வைஸ் கொடுத்தோம்னாங்க அதுல எதுவும் டிஃபெக்ட் வந்தா நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். பாத்தீங்களா, வாரண்டி கூட சார் கொடுக்குறேங்கிறாரு. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தர்றது, வேற ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டு தர்றது, அதெல்லாம் பண்ணி எல்லாமே ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க கடை எத்தனை நாள் இங்க ஒரு கடை திறந்துருப்பாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாள் இங்க கடை சார்? வீக்லி 2 days இருக்கும். சண்டே மட்டும் ஹாஃப் டே இருக்கு சார். சண்டே ஹாஃப் டே. மற்ற எவ்ரிடே ஒர்க்கிங் ஹவர்ஸ் சார். ஹவர்ஸ் வந்து மார்னிங் 9:30 to நைட் 9. ஆமா, லஞ்ச் பிரேக் இல்ல. ஓகே, ரன்னிங். ஓகே. அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்றத அதை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கலாம் சார். நான் ஸ்பெசிஃபிக்கா ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிருக்கேன். ஓகே சார். பிளஸ் ரெண்டு என்னென்ன சார் ரிலேட்டடா இந்த ஜாப்க்கு என்னென்ன பிசினஸ் தேவைப்படுதோ, ஐ டெஸ்டிங், உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க சார். எனக்கு வந்து அபவுட் ஒரு 26 years எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஐ வந்து எப்படின்னா கிளாஸ் கட் பண்ணி அது ஃபிக்ஸிங் பண்ற அதோட விஷயங்கள் அதுல இப்போல்லாம் மிஷின் வைஸ் ஆட்டோமேட்டர்ல தான் வந்துருச்சு. அந்த தரமா ஃபிட்டிங் பண்ணி கொடுப்போம் நாங்க. ரெண்டாவது வந்து ஐ டெஸ்டிங் அது வந்தது. அப்புறம் கான்டாக்ட் லென்ஸ் சம்பந்தப்பட்டது ரிலேட்டடா. ஏன்னா இப்போ பவர்லாம் கிளாஸ் கான்டாக்ட் லென்ஸ் கூட இங்க அவங்க அவைலபிள் பண்றாங்க. அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பா சார் வாங்கிக்கலாம். அதுல எல்லாமே டிஸ்போசபிள் லென்ஸ் இருக்கு, இயர்லி இருக்குது. ஹை பவர் போறவங்களுக்கு லென்ஸ் போடலாம், மிக்சிங் பவர் டாரிக் லென்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட எந்த லென்ஸா இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது இல்லாம நீங்க ஃபெஸ்டிவல் நேரத்துல ஆஃபர் நீங்க ஏதாச்சும் கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பா கொடுப்போம் சார். சம்மர் ஆஃபர்னு கொடுப்போம், ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு கொடுப்போம். அது கஸ்டமருக்கு நிறைய அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைக்கு ரிலேட்டடா இருக்கோ அதை தான் நாங்கள் ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம் சார். ஓகே சார். மேக்ஸிமம் எவ்வளவு ஆஃபர் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். ஒரு பிராண்டை பொறுத்து சார், ஒரு டைமை பொறுத்து இருக்கு, ரெகுலர் இருக்க லென்ஸை பொறுத்து இருக்குது. லென்ஸ்லயும் நாங்கள் ஆஃபர் கொடுப்போம், பிராண்டட் லென்ஸ்லயும் கொடுப்போம், கம்பெனி இதுலயும் கொடுப்போம். நாங்கள் பிராண்டட்ங்கும் போது அது மேக்ஸிமம் ஓரளவுக்கு 25% கிட்ட கொடுப்போம். கம்பெனிங்கும் போது ஃபிளக்சுவேஷன் இருக்கும் சார். 35, 30 அந்த மாதிரி இருக்கும். கம்பெனி ஆஃபரிங் ஸ்பெசிஃபிக் கிடைக்கும். அது கஸ்டமர் கொடுக்குற மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம், அவங்களுக்கு அவைல் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம். மற்றபடி எங்களுடைய சில ப்ராடக்ட்லாம் இருக்கு, அது வந்து எங்களுக்கு கஸ்டமருக்கோ நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோம். 50% பண்ணுறோம். இப்போ உங்க கடைக்கு சிறப்பு மற்ற கடைக்கு உங்க கடைக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து பாரம்பரிய பிசினஸ் சார். ஆக்சுவலாக எங்க ஃபேமிலியில ஃபாதர் எல்லாமே பண்ணதுனால இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அவங்க எப்படி பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்க செய்யறது. ரெண்டாவது நாங்கள் எல்லாமே வச்சிருக்கோம். ஆப்டிகல்ஸ்னா சாதாரண கூலர்ஸ், நார்மலா டிஸ்பென்சிங் மட்டும் பண்றது சார். லைட் டெஸ்டிங் பண்ணிடுறது, லேப் லைட்டு கிளாஸ் கட் பண்ணி போடுறது, கான்டாக்ட் லென்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து என்னென்ன தேவையோ நம்ம செஞ்சுருக்கோம். அதுல நாங்கள் தனியாக போட்டுருக்கோம். ஓகே சார். சார் வந்து எங்க கடையில வந்து இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க லேப் முதற்கொண்டு இருக்கு, எல்லாமே டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு புது கண்ணாடி நம்ம போட்டுட்டு போலாம். அப்படி என்னாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தா நான் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. 4 வருஷமா நாங்க ஐ கிளாஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதனாலதான் அவரை இன்டர்வியூ நான் இப்ப பண்ணேன். சரி, அவரை பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஹாய் யூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா விசன் ஆர்எக்ஸ் லேப். இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் லேப் இருக்குல்ல, அதே தான் அவங்க இந்த ஐனி ஆப்டிகல்ஸ்லையும் லேப் வச்சுருக்காங்க. இந்த லேப் மிஷினை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமாம்மா? சொல்லுங்கம்மா. ஆட்டோ ரிஃப்ளெக்டர் மீட்டர். ஓகே, சரி. கண்ணில் என்ன குறைகள் இருக்குது, அது லாங் சைட்டா ஷார்ட் சைட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்க்கக்கூடிய டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். ஓகே, அடுத்து லென்சோமீட்டர். ஆமாம். ஓ, அதில் பவர் என்ன அப்படின்னு செக் பண்ணுறது லென்சோமீட்டரில் வச்சுருக்காங்க. சரிங்க. ஆமாம். ஓகே, சரிங்க. இந்த லேப்ல நீங்க எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டுங்க? என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பிஎஸ்சி ஆப்டோமெட்ரிக்ஸ் முடிச்சிருக்கீங்க. சரி, 7 இயர்ஸ். ஓகே, இங்க வந்து ஐனி ஆப்டிகல்ஸ்ல 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப தெளிவாகவே நீங்க இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ நான் இங்கே தான் டெஸ்ட் பண்ணேன் வியூவர்ஸ். ஹாய் யூவர்ஸ், இப்போ ட்ரையல் ஃப்ரேம் மூலமா என்னோட ஐயை வந்து நான் செக் பண்ண போறேன். நீங்களும் பாருங்க. இப்போ நான் அதை ரீட் பண்றேன். HU RTP NLFE VDOHU RTLPLF ZVDOHUR. ஓகே யூவர்ஸ், நான் நல்லாவே செக் பண்ணிட்டேன். இவங்க ரொம்ப திருப்தியாக நம்ம செக் பண்ணி கொடுத்தாங்க. இது போல தான் நான் முன்னாடியும் செக் பண்ணேன். இது உங்களுக்காக நான் மறுபடியும் செக் பண்ணேன். தேங்க்யூ மேம். சரி நேயர்களே, இந்த வீடியோட முதல் பகுதி இதோட நிறைவடைகிறது. இந்த வீடியோட இரண்டாம் பகுதியில் நீங்கள் என்னென்ன பார்க்க இருக்கீங்க அப்படின்னா, கலர் காண்டாக்ட் லென்ஸ் மற்றும் காண்டாக்ட் லென்ஸின் வகைகள், அது மட்டும் இல்லாமல் சன் கிளாஸஸ், பவர் கிளாஸஸ் மற்றும் குழந்தைகளுக்கான கண்ணாடிகள் போன்றவற்றையும் பார்க்கலாம். ஐனி ஆப்டிகலில் நான் என்ன கண்ணாடி வாங்கியிருக்கேன் அப்படின்றதை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.